ஒரு ஊர்ல ரிச்சார்டுன்னு ஒரு பணக்காரர் இருந்தாராம். அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்களாம். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துதான். அவ பேர் வர்ஷா. அவ ரொம்ப செல்லமா வளர்ந்தாலாம். அவ எது கேட்டாலும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாராம். டாடி டாடி எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு டாடி, நான் கிளம்புறேன் டாடி. வர்ஷா வர்ஷா கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போயிடுமா. டாடி எனக்கு பால்லாம் வேணாம் டாடி, போற வழியில நான் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போறேன் டாடி. சரி வர்ஷா, நீ போற வழியோ ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்டு போயிடுமா. அதே ஊர்ல செல்வின்னு ஒரு 7 விதவா அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணா. அவன் பேர் தேன்மொழி. அம்மா நான் போயிட்டு வரேம்மா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. சரி சரி போயிட்டு வாமா. மாமா பஸ் பார் மறந்துட்டு போற பாரு. தேங்க்யூம்மா. இந்த ஏழை பொண்ணு வரா, எல்லா லட்சரும் இவ்வளவு தானே எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இவளை இன்னைக்கு வச்சு செய்யணும். வாமா தேனு, உனக்கு எதுக்கு இந்த வயசுல படிப்பு? உங்க அம்மா வீட்டு வேலை தர செய்யறாங்க. எங்க வீட்டுக்கோ வா, எங்க வீட்லயும் ஆள் இல்ல. ஏன் வர்ஷா, நான் ஏன் படிக்கூடாதா? யாருன்னா படிக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? ஆமா, நீ படிச்சு என்ன பண்ண போற? நாங்களாம் கூட மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஃபாரினுக்குலாம் போவோம். நீ எங்க போவ? ஏன் ஏன் எங்களால ஃபாரின் போக முடியாதா? நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்னம்மா போட்டி? இரு இந்த யூஜில யார் அதிகமா ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்கள இவங்க அப்ராட் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா யார் அதிக மார்க் எடுக்கிறதுன்னு? நான்லாம் மார்க் எடுக்காம எங்க அப்பா என்ன ஃபாரினுக்கு அனுப்புவார் படிக்க. வர்ஷா, நீ இப்பவே தோத்துட்ட. யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில வின்னர். போட்டியா? ஏன் கேள்வியா? சரி வா படிக்கலாம் வா. ஓகே படிக்கலாம், போட்டினா போட்டி தான். செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. 2 பேரும் எழுதுனாங்க. வருஷாவும் படிச்சா. ஆனா இந்த தேன்மொழி பாருங்க, அவங்க வீட்டுல கரண்ட் இல்லாமலும் விளக்கு வச்சு பச்சா. ரிசல்ட் வந்தது, இந்த தேன்மொழி தான் அதிக மதிப்பெண் எடுத்தா. வருஷா போயிட்டு தேன்மொழி இடத்துல, தேனு நீ தான் ஜெயிச்சிட்ட, என்ன மன்னிச்சிடு தேனு. நானும் இனிமே தாழ்மையா இருப்பேன் தேனு. நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ்.